நாங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவுலியாக்கள்கிட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி இறைநேசர்கள்ட்ட கேட்கல. நாங்க இவர்களை கொண்டு அல்லாஹ்வை அணுகுகிறோம். அப்படித்தானங்க சொல்றாங்க எல்லாரும், அப்படித்தானே சொல்றாங்க. நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோம், இவர்கள் மூலியமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம். சுப்ஹானல்லாஹ். வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது, விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வக்கீல் தேவையில்லையா? அவர்களுக்கு என்ன தேவையில்லையா? வக்கீல் தேவையில்லையா? வாதிடணும்ல, யார் யார் எப்படிப்பட்டவர் அவருக்கு தேவையானதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்ல. அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான அல்ல, அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான ஜட்ஜுக்கு, அந்த மாதிரி வக்கீல் தான் உலியாக்கள் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் அக்பர். யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு விளக்கம் சொல்லாதே, அல்லாஹ்வை ஒருவருடன் ஒப்பிடாதே. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் எவனும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். போய் கேட்கலாம், அல்லாஹ் ஒரு ஆள் மூலியமாக நேரடியா போயிடலாம். அவங்க நல்லவர்கள், நம்ம எல்லாம் பாவிகள், நாம பாவம் செஞ்சு அவங்க மூலியமா போயிட்டு அல்லாஹ் நேரடியா அணுகிடலாம். இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே முஷ்ரிக்குகள் அபூ ஜஹல், அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை இதுதான். எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே சென்று கேளுங்கள் அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், யார் வானத்தை படைத்தது, யார் பூமியை படைத்தது, யாருடைய கையிலே வானம் பூமிகளின் கஜானாக்கள் இருக்கிறது, யார் உங்களுக்கு உணவளிக்கிறான், கேளுங்கள் நபியே. அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் யாருங்க சொல்லுவா? ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த காஃபிர் முஷ்ரிக் என்று அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சொல்லுவான். ஏன் அப்படிலாம் இல்ல நீங்க சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வோட வாப்பா பேர் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பேர் என்ன தெரியுமா? தெரியாதா? அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெயர் வைத்திருந்தார்கள். புரியுதா? அப்ப அல்லாஹ்வை நன்றாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மனிதன் விளங்கி வைத்திருந்தான். முன்னாடி ஆசிரியர்கள் இருந்துச்சு தெரியுமா? காபா உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சிலைகள் காபால இருந்துச்சு. ஏன்பா நீங்க அந்த சிலைகள்கிட்ட போய் கேட்கிறீங்க? அல்லாஹ்ட்ட அழைக்கலாமே, அல்லாஹ்வை வணங்கலாமே, அல்லாஹ்விடத்திலே கேட்கலாமே. என்ன சொல்றார்கள் தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இவர்களை வணங்கவில்லை, நாங்க வணங்கல. இதையா கடவுள்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைச்சதுன்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம். ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே வார்த்தை தானே பயன்படுத்துறாங்க, இதே வார்த்தை தானே சொல்லப்படுது. யார்கிட்ட போய் கேட்டாங்க? உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய, நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அப்துல் காதர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாஹுல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களை விட சிறந்த வலிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அவருடைய சிலையை வச்சு கேட்டாங்க, இவர் மூலியமா அல்லாஹ் வணங்கலான்னு சொல்லி.
கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்குகிறார்களே, அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்கிறார்களே, அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கேட்டுப்பார். பிதாவை அழைக்க வேண்டியதுதானே, ஏன் குமாரட்ட கேட்கிறீங்க அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்த குமாரர் மூலியமாக பிதாவை வணங்குகிறோம். இப்படித்தானே இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த கொள்கையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க்குடைய கொள்கை, குஃபருடைய கொள்கை, இது வழிகேட்டின் கொள்கை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை, இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்ற அடையாளம் காட்டினான். அதே கொள்கையை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நாங்கள் அழைக்கிறோம், இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன இது? அத்துஆஉ ஹுவல் இபாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்